ஹலோ கைஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோஸோட பார்க்குறோம். எப்பயும் தோட்டத்தில் தான் அந்த வீடியோஸ் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு பிளான்ட்டை வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எதுக்காக இது பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து மீஷோவில் வந்து இந்த பிளான்ட் வந்து சேல்ஸ்க்கு வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேக் பண்ணுற பிளான்ட் வந்து மருதாணி, என்ன லைவ் பிளான்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த மருதாணி பிளான்ட் எப்படி வந்துச்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற மரத்தோட கட்டிங்ஸில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து வளர்ந்து நல்ல ஒரு 3 அடி உயரத்துக்கு வந்து இருக்குது. அந்த செடி வந்து 3 அடி இருக்காது, ஒரு 2 அடி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து உயரம் இருக்குது. நான் மீஷோவில் வந்து இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான்ட்டில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர். நான் அதை தான் பேக் பண்ணையில் சரி ஒரு வீடியோஸ் போடுவோம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு பேக்கிங் ஐடியாஸ் இல்லை பிளான்ட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிளான் பண்ணுறேன். எப்படி நான் பேக் பண்ணுறேன்றதையும் சொல்லிடுறேன். இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நான் வீட்டில் இருக்கிற திங்ஸை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை இனி வர டைமில் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கணும். இப்போ வந்து ஷர்ட்டுக்கு வர அந்த அட்டை வந்து உள்ளே வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அட்டையை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2-3 அட்டை இருந்துச்சு. ப்ராப்பராக உள்ள கொக்கோ பீட்டு, மண் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா செடியை வந்து கூல் பண்ணிவிட்டு, வெளியில் வந்து ஒரு கவரு, அதுக்கு மேலே ஒரு கேரி பேக் போட்டு, அது வந்து மண் வெளியேறாத அளவுக்கு ரொம்ப டைட் பண்ணாமல் ஓரளவுக்கு நார்மல் லூஸோட வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வந்து அது உள்ள மண்ணை வந்து வெளியேறாமல் அதை வந்து ரெடி பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் அந்த பேக் வந்து சேக் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி ஸோ சுற்றி ஒரு அட்டை வச்சு அதை வேணுன்ற சைஸ் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த பிளான்ட் வந்து கவர் ஆகிடுச்சு. மேலே அந்த நீட்டிகிட்ருக்க அந்த காம்பை மட்டும் நான் மறைக்கணும். ஸோ அந்த பேக்கிங்கும் இதே அட்டையை வச்சு தான் ஒரு சைடு முடிச்சுட்டு இன்னொரு சைடும் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு, மேலே அதே மாதிரி ஒரு அட்டையை வச்சு ஒரு கவர் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் இந்த செடியோட பேக்கிங் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது லாஸ்ட் அந்த பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஃபோட்டோஸாக ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றின ஐடியாஸ் வேணும்னாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.